தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கும்பகோணம் பள்ளி தீ விபத்து நடைபெற்றதன் 21ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு உயிரிழந்த 94 குழந்தைகளின் உருவப்படங்களுக்கு அமைச்சர் கோவி செழியன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த கோர விபத்து 21ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அந்த கோர விபத்து குறித்து நீங்கள் நினைவுபடுத்தலாம். இன்று நடைபெற்ற இந்த நிகழ்வு குறித்தும் சொல்லுங்கள். வணக்கம் மோகன். கடந்த 2004ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இதே நாளில் 16ஆம் தேதி கும்பகோணம் காசிராமல் தெருவில் உள்ள கிருஷ்ணா உதவிபெறும் தொடக்கப்பள்ளியில் நிகழ்ந்த தீ விபத்துல 94 குழந்தைகள் கருகி உயிரிழந்தாங்க. இச்சம்பவத்தின் 21ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு தீ விபத்து நடைபெற்ற பள்ளி முன்பு உயிரிழந்த 94 குழந்தைகள் உருவப்படங்களை வச்சு அதற்கு வழிபாடு செய்து வருகிறார்கள் பெற்றோர்கள். அந்த பெற்றோர் வழிபாடு செய்யும் போது கதறி அழக்கூடிய காட்சி கூட நம்ம பார்க்கலாம். அதுல பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை, பிஞ்சு குழந்தைகளை அந்த பள்ளிக்கு அனுப்பி அந்த பள்ளியில் நடைபெற்ற கோர விபத்துல அந்த குழந்தைகள் கருகி இறந்து போனது உலகையே உழுக்குனுச்சு. அப்படிப்பட்ட சம்பவத்தை நினைவு கூறுறதுக்கு அவங்க வரும்போது பயங்கர மன பாரத்தோட அந்த பள்ளியின் முன்பாக அமர்ந்து பிரார்த்தனை செய்து அந்த குழந்தைகள் இன்னைக்கு இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கதறி அழக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்திருப்போம். அது சம்பந்தமாக இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் மேயர் உள்ளிட்டோர் மலரங்கி செலுத்தினாங்க. அதே மாதிரி பல கட்சிகளை சார்ந்தவர்களும், குறிப்பாக அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், மாணவ சங்கங்கள் உள்ளிட்டோர் அந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்துவோம் நடந்து கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.